உன் வாய் உனக்கே சூன்யமாயிடும். இதுதான் உண்மை. மரணம் தேதியை குறிக்கிறதுல ஏதாச்சும் இருக்காங்களா? அப்பா, மரணமும் ஜனனமும் வந்து தெய்வத்தால மட்டும்தான் நம்மளுக்கு நிர்ணயிக்க முடியும். நம்மளால நிர்ணயிக்க முடியாது. காட்டுக்கருப்பு கலைக்கு 61 வயசுல மரணம். யாரா சாவறனால குறிக்க முடியாது. நம்மள படைச்சாம்பாரு மேல ஒருத்தன், அவனால மட்டும்தான் முடியும். இயற்கையான மரணம் தான், நோய் வாய்ப்பட்டா கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மட்டும் இருக்கு. பொதுவாகவே இந்த முட்டை மந்திரம் தேங்காய் மந்திரம் சொல்ற போது என்ன விஷயங்கள் அது? என்ன மாதிரி முட்டை மந்திரம், கொட்டை மந்திரம் என்ன இதெல்லாம்? இப்ப அப்படித்தான் நடுவில் ஒரு பொண்ணு வந்து கேட்டா, கிராம்புல வந்துட்டு வசியம் பண்றாங்களே, ஏலக்காய் பட்டல் அவங்க கிராம்பு இல்லாம வச்சு பண்ணுவாங்க. அகோரி ஆகி அங்க காசில அப்படி இப்படி நிர்வாணமா படுத்து கிடக்குறாங்க. நானே டீசெண்டா எவ்வளவு அடக்க ஒட்டக்கமா. அவனுக்கு தெரியல, அவன் அகோரின்னு சொல்றான். நீ செய்யற புண்ணியத்தால தான் உன்னுடைய ஆயுசு கூடும். ஆனா நீ செய்யற பாவத்தால உன் ஆயுசு கம்மியாகும். ஸ்ரீலங்காவில் அமைச்சரா நிறையா இங்க வந்துட்டு அகோரியா மாறின. நீ வேற மாதிரி பேசுற, நானும் வேற மாதிரி பேசுவேன். மூளைக்கு பேச வச்சிருவோம். அப்புறம் செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில ரஜினி அம்மாள் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. சோசியல் மீடியாவை திறந்தாலே என்ன போயிட்டு நல்லாவே தெரியும், கரெக்டுங்களா? நான் தான் அகோரி, நான் தான் கடவுள்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அகோரிகள் உண்மையாவே இப்படிதான் இருப்பாங்களா ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல அகோரிகள் பேசுவாங்களான்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொருக்கு ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு முடி வளர்க்க முடியுமான்ற ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு ஒரிஜினல் முடி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? கண்டிப்பா வந்துட்டு அகோரிகள் வந்து புனிதமானவங்க. அவங்க வந்து கடவுளை நினைச்சுதான் தியானம் பண்ணுவாங்க தவிர வேற எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நீங்க உண்மையான அகோரிகளை பாத்துருக்கீங்களா? பேசவே மாட்டாங்களே அவங்களா? அமைதியா இருப்பாங்க, புரியுதுங்களா? கும்பமேளா நடக்கும் பாத்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ஜனங்க துணி இல்லாம நடந்துருவாங்க. அரகர சங்கர சிவ சிவ சங்கர் வருவாங்க. அவங்கதான் அகோரிகள், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. தன்னை நினைச்சு, தான் சிவபெருமான நினைச்சு வணங்குறவங்க தான். அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, வழி கிடையாது, புரியுதுங்களா? யாசகம் தான். இந்த புடி யாசகம் தான். என்னது இப்படி கூட இல்ல, நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த யாசகம் தான். இந்த இதுலதான் இந்த யாசகம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கை யாசகம் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அது ரொட்டியா இருக்கட்டும், இனிப்பா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், ஏதாலும் சரி, இந்த இது கை யாசகம் தான். புரியுதுங்களா? இந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அகோரிகள் வந்துட்டு உண்மையா இருக்கிற அகோரிகள் மேலே மரியாதை கம்மியா. கண்டிப்பா. இப்ப வந்துட்டு உண்மையா சொல்றவங்களே, உண்மையா சாமி ஆடுறவங்களே, உண்மையா கேக்குறவங்களே என்னன்னு சொல்றாங்க. இந்த பாய் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அழகான குடும்பம் இருக்குது, அன்பான மனைவி இருக்குது, சந்தோஷமா போய் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ். என்னத்துக்கு உனக்கு? கருமாரி அம்மா வந்து நான் போற போது என்கிட்ட வந்து அழுதாங்க. காளி தேவி வந்து எனக்கு துணி இல்லாம காட்சி கொடுத்தாங்க. என்னத்துக்குடா இந்த மாதிரிலாம் பேசுறேன்? உன் வாய் உனக்கே சூன்யமாயிடும். இதுதான் உண்மை. உன் வாய் உனக்கே சூன்யமாயிடும். எந்த தெய்வத்தையுமே நம்ம நிந்திக்க கூடாது. எல்லாத்துக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறாங்க. படைச்சதும் அவங்கதான், அழிக்கிறதும் அவங்கதான், நம்மளை காக்கிறதும் அவங்கதான். இதுதான் உண்மை. இந்த கடவுள் தான் நம்ம பார்த்தாங்க, அந்த கடவுள் தான் பார்த்தாங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கு மேல நீ பேசுறது எல்லாமே கடவுள் கேட்டுட்டு இருக்காங்க. மரணம் தேதியை குறிக்கிறதுல ஏதாச்சும் இருக்காங்களா? அப்பா, மரணமும் ஜனனமும் வந்து தெய்வத்தால மட்டும்தான் நம்மளுக்கு நிர்ணயிக்க முடியும். நம்மளால நிர்ணயிக்க முடியாது. அப்ப பார்த்த உடனே சொல்றாரு ஒரு மரணம் 61 வயதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பயம் தானே வரும் பாக்குறவங்களுக்கு. அப்பா, வாழ்ற நாள் நம்ம சாவர நாள் கண்டால் வாழ்ற நாள் நம்மளுக்கு நரகம். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. யாரா சாவறனால குறிக்க முடியாது. நம்மள படைச்சாம்பாரு மேல ஒருத்தன், அவனால மட்டும்தான் முடியும். கேமரா இல்லாம பாக்குறான் அவன் ஒருத்தன் மட்டும்தான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அவங்களதான் நம்ம நம்பணும். என்னையோ உன்னையோ நம்பி பிரயோஜனம் கிடையாது. நான் நேராவேதான் சொல்றேன். என்னால முடிஞ்சதான் நான் செய்ய முடியும், உன்னால முடிஞ்சதான் நீ செய்ய முடியும். அதுதான் மனுஷனோட இயற்கை. பொதுவாகவே இந்த முட்டை மந்திரம் தேங்காய் மந்திரம் சொல்ற போது என்ன விஷயங்கள் அது? என்ன மாதிரி? முட்டை மந்திரம், கொட்டை மந்திரம் என்ன இதெல்லாம்? இப்ப அப்படித்தான் நடுவில் ஒரு பொண்ணு வந்து கேட்டா, கிராம்புல வந்துட்டு வசியம் பண்றாங்களே, ஏலக்காய் பட்டல் அவங்க கிராம்பு இல்லாம வச்சு பண்ணுவாங்க. வால் மிளகுல பண்ணலாமா? வால் மிளகு, வால் மிளகு நீங்க போய் பாருங்க. நாட்டு பழம் மிளகுல வந்து வால் முளைஞ்சிருக்கும். அதுல வந்து நம்ம வசியம் பண்ணலாம். சரி. ஏலக்காயில மகாலட்சுமி வர வைக்கலாம். பச்சை கற்பூரம் ஏலக்காய் வைக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. புதுசு புதுசா இருக்குங்களா? புதுசு புதுசா இருக்குது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல சொல்லுவாங்க,
உனக்கு முட்டை மந்திரம் வச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆமா, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கேன். பொய் சொல்லிட்டா உனக்கு முட்டை மந்திரம் வச்சுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? முட்டை வந்துட்டு நம்ம உருவம் வச்சு அதுல நம்ம மை எடுத்து உருவம் போட்டு அதுல சில சாங்கி எல்லாம் பண்ணலாம். இல்லன்னு சொல்ல, மஞ்சளை தடவி குங்குமம் வச்சுக்கிட்டு சுத்தி உடைக்கலாம். என்ன முட்டை மந்திரம் காமிச்சு வந்துட்டு நான் வந்து சாவடிச்சிருவேன் கொன்றவன்னு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பெத்து எடுத்து வழி எடுத்து அனுப்புறாங்கன்னா அவங்க பாவத்தை விழக்கூடாது. ஒரு அகோரினா நல்லதுதான் செய்யணும், ஒரு சாமியார் நல்லதுதான் செய்யணும், கெட்டது செய்யணுமா? இப்போ நம்ம இஸ்லாமத்துக்கு போறோம், ஆண்டவங்கிட்ட அசுரத்துக்கு ஓதுறாங்க, ஓதிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஓதி விடுறாங்க. இன்னத்துக்கு நம்ம மேல எந்த பிணி இருக்கக்கூடாது, நல்லது நடக்கும் சொல்லிட்டு ஓதி விடுறாங்க. ஆமா ஆமா. ஜபம் பண்ண போறாங்க, கடவுள்கிட்ட ஜபம் பண்ண போறாங்க. ஃபாதர் கிட்ட நம்ம முட்டி போட்டுறோம், ஃபாதர் வந்து அதுக்கேற்ற ஜபம் சொல்லுவேன்னு சொல்றாங்க, நம்ம சொல்றோம். கடவுள்கிட்ட போறோம், புரியுதுங்களா? கடவுளை நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சு நம்மளால முடிஞ்ச பிரார்த்தனை வச்சுட்டு வரோம். புரியுதுங்களா? நம்ம செய்யற பாவத்தை நம்ம தான் நிறுத்திக்கணும். நீ பாவத்தை அடுக்கு மேல அடிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? அவனுக்கு தெரியல, அவன் அகோரின்னு சொல்றான். நீ செய்யற புண்ணியத்தால தான் உன்னுடைய ஆயுசு கூடும், ஆனா நீ செய்யற பாவத்தால உன் ஆயுசு கம்மியாகும். இதுதான் உண்மை. நம்ம செய்யற பாவம் புண்ணியம் தான் நம்மளுக்கு இட போடுறது. நான் நிறைய பேட்டியில சொல்றேன், நம்ம செய்யற புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். அதே மாதிரிதான் இதை சொல்றேன், நீ செய்யற புண்ணியம் உன் ஆயுச கூடும், நீ செய்யற பாவத்துக்கு அடி பாதாளத்துக்கு போயிடுவேன். எவ்வளவு பேர் பேசிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, யூடியூப் திறந்தாலே ஒரு பக்கம் அகோரிகள் அப்படின்ற ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் இவரோட வீடியோ வந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அகோரிகள் யாருங்க? நான் சொல்றேன் உங்களுக்கு, அகோரிகள் யாரு? தினம் தினம் தியானம் பண்றவங்க, சாமியை வழிபாடு பண்றவங்க. புரியுதுங்களா? அவங்க அகோரிகள் இப்படி உட்காருவாங்க, இப்படி மடக்கி உட்காருவாங்க. புரியுதுங்களா? அவங்க பாட்டுல அவங்க மாலையை ஜபம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய வேலை என்ன, கடவுளை பாத்துக்கிற இந்த மாதிரி கடவுளை பத்தி மட்டும் கடவுளை மட்டும் நினைப்பாங்க. மத்த எந்த ஒரு வேதனையை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. இவனை செய்வனை சாவடிக்கணும், அவனை செய்வனை சாவடிக்கணும், அவனை அழிவுபடுத்தணும். இதெல்லாம் என்னது? இது அழிக்கிற உரிமை உனக்கு யாரு கொடுத்தா? யார் கொடுத்தா? அவங்க கொடுத்தாங்களா? அவங்க வந்து சொன்னாங்களா உனக்கு இந்த ஊரை நீ எறான்னு? ஏன்னா ரஜினி அம்மாள் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நாங்க பார்த்தது இல்லை. ஏன்னா உங்களுக்கே இந்த அளவுக்கு அப்படி இல்ல. ஒரு காலி தெய்வம், நம்ம வந்துட்டு பெண்ணை வந்து தெய்வமா மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா. அவன் வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவன் நடந்து வரும்போது அந்த சூரியன், 1000 சூரியன், அந்த ஜோலைகள் கூட நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்படியாப்பட்டவங்க போய் நிர்வாணமா எனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னா கோபம் வருமா வராதா? கண்டிப்பா கோபம். சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா கோபம். சென்னையில இங்க நகரப்புறம் இந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் அகோரிகள் வர வாய்ப்பே இல்லை. திருவான்மையூர் தாண்டி இருக்கிறாங்க, அங்க போய் பாத்தீங்களா அவங்க வேலை என்ன அதை மட்டும் தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. இவன் என்ன இந்த கோயிலை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு எந்த பிரச்சனைகளும் வரா, அந்த ஊர் மக்களை என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஏத்துக்க முடியாதுங்க. எப்படி ஏத்துக்க முடியும்? அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க கூட பயம் வருமா வராதா? நிச்சயமாக. வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸா, போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸா, கோயில்ல உட்காரும் போது ஒரு ட்ரெஸ்ஸா? என்ன சொன்ன பாருங்க அமைச்சர்னு. ஸ்ரீலங்காவில் அமைச்சரா மாதிரியா இங்க வந்துட்டு அகோரியா மாறின பண்ணிருக்காங்க. உனக்கு நல்ல திறமை இருக்குது, ஆண்டவன் கொடுத்த அந்த 3 தெய்வம் கொடுத்த நல்ல திறமை இருக்குது. அது அல்லா இருக்கட்டும், ஆண்டவராக இருக்கட்டும், அண்ணாலமா இருக்கட்டும், உனக்கு நல்ல வழி காமிச்சிருக்காங்க, உனக்கு நல்ல இசையை கொடுத்திருக்காங்க, உனக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்திருக்காங்க, அன்பான மனைவி கொடுத்திருக்காங்க, ஆசையான பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு போ. தலையரச நான் பேசுறது நீ பாக்கணும், நீ கேட்கணும். புரியுதா? நீ வேற மாதிரி பேச, நானும் வேற மாதிரி பேசுவேன். மூளைக்கு பேச வச்சிருவோம், அப்புறம் மூளைக்கு பேச வச்சிருவேன் நான். புரியுதுங்களா? நல்லது செஞ்சுட்டு போ, நல்லது செய், தெய்வத்தை நாடு. அம்மா நீ கொடுத்த வாழ்க்கையில நான் மனைவி பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கேன், என்ன நாடு வேற மக்களை நான் நல்லபடியா வைக்கணும், அவங்க பிரச்சனை நான் தீர்த்து கொடுக்கணும். அப்படியே ஒரு கடவுள் காட்சி கொடுத்ததாக கூட இருக்கட்டும். கடவுள் காட்சி நல்லதுக்கு நீ செய்யணும். கெட்டது கடவுள் உனக்கு கெட்டது செய்ய சொன்னாரா? கெட்டது பண்ண சொன்னாரா? கடவுள் அந்த மாதிரி யாருக்குமே உத்தரவு கொடுக்க மாட்டாரு. God is great என்னத்துக்கு சொல்றாங்க? எல்லாத்துலயும் சிறந்தவர் தான், எல்லாத்துக்கும் சிறந்தவர். புரியுதுங்களா? நம்ம நாட்டுல உருவம் இருந்தும் பாக்குறாங்க, உருவம் எல்லாமே வழிபடுறாங்க.
நிச்சயமா இதுதான் உண்மை. இதன் மூலமா மக்களுக்கு என்ன ரஜினி அம்மாள் பதிலடி கொடுக்க விரும்புறீங்க? மக்களே, நான் என்ன நம்புன்னு நான் சொல்லணும். கடவுளை நம்புங்க. நம்மளோட பிரச்சனை கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், என்னால முடிஞ்சா நான் செய்யறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மை. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து யாரும் ஏமாற வேண்டாம். கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தான், உங்களுக்கு போட்டியா வந்துட்டானு. எனக்கு அதெல்லாம் போட்டியே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வழி பிரகாசமா நான் கும்பிடுற கடவுளும் எனக்கு நடத்தி தரல. நான் அப்படியே போயிடுவேன். அப்ப ரஜினி அம்மாளுக்கு யாரும் போட்டி கிடையாது, போட்டியும் வர முடியாதுங்க. ரஜினி அம்மாவுக்கு யாரும் போட்டி கிடையாது, ரஜினி அம்மாவும் யாரும் போட்டி இல்ல. ரொம்ப பேசுனீங்க. இதை பார்த்துக்க இருக்க மக்கள் கண்டிப்பா இதை வச்சு புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாரும் குடும்பத்துல ஒரு சகோதரியா இருப்பேன், நான் ஒரு அக்கா தங்கச்சியா இருப்பேன், இல்ல ஒரு தம்பியா இருப்பேன், இல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பொண்ணா இருந்திருப்பேன், ஒரு பிள்ளையா இருந்திருப்பேன். எல்லாமே எங்க குடும்பம் தான். திருநங்கைகளை பொறுத்த வரைக்குமே, மத்த திருநங்கை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான். நிறைய பேர் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நானும் அவங்க நினைச்சிட்டு இருக்கேன்.